ஓபன் கம்ப்யூட்டர். என்னப்பா? ஹலோ ஹலோ, நான் அர்ச்சனா பேசுறேன். ஹலோ, என்ன? நான் பக்கத்துல தான் இருக்கேன். என்ன இந்த நேரத்துல? உடனே வீட்டுக்கு வர முடியுமா? என்னாச்சு? ஆர்த்திக்கு ஏதாவது? இல்ல இல்ல, அக்காக்கு ஒண்ணும் இல்ல. அக்கா கையெல்லாம் ஃபுல்லா மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. கம்ப்யூட்டர்ல ஏதோ ஃபைல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி பார்க்க சொல்லி எழுதி காட்டினான். அப்புறம் ஓபன் பண்ணி பார்த்ததுல அவ இதுதான் சேவ் பண்ணி வச்சிருக்கா. அதுல என்ன? டாக்டர் துளசி பத்தி ஏதோ இருக்கு. டாக்டர் துளசி? எனக்கு எதுவுமே புரியல. உடனே வரியா? சரி, நான் வரேன். வரும்போது பின்பக்கமாவே வா. ஏன்னா கேட் கிட்ட போலீஸ்லாம் நிப்பாங்க. ஓகே, உடனே வரேன்.
மேல போலாம். என்ன இதெல்லாம் தான் ஆர்த்தி அக்கா சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏதாவது புரியுதா? துளசி மேடத்தோட ப்ரொஃபைல். சரி, நெக்ஸ்ட் பேஜ் போ. படி. ஏதோ ஃபோரம் மாதிரி தெரியுது. நாடி ஜோசியத்தை பத்தி. இல்ல, இங்க பார். Tulsi, I have proof of cure for AIDS. நெக்ஸ்ட் பேஜ் போ. Oh. படிச்சு பார். என்னது? எனக்கு ஒண்ணுமே புரியல. தனக்கு தானே எய்ட்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் போஸ்ட் பண்ணிருக்காங்க. என்னது? தனக்கு தானே எய்ட்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டாங்களா? pages. படிச்சு முடிக்கிறதுக்குள்ள காலையில் ஆயிடும். பிரிண்ட் அவுட் எடுக்க முடியுமா? டக்குன்னு எடு. சரி, எடுத்துட்டு போய் பொறுமையா படிக்கணும். இரு இரு, நீ எங்க போற? இங்க நான் ரொம்ப நேரம் இருக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் நாளாவது தலைமறைவா இருக்க வேண்டியிருக்கும். சரி, நீ பிரிண்ட் அவுட் எடு. அர்ச்சனா, ஆர்த்தி காணாம போனதுக்கு அப்புறம் இந்த ரூம் யாராவது யூஸ் பண்ணாங்களா? நான் தான் யூஸ் பண்றேன். எப்பயாவது தான் கம்ப்யூட்டர்ல வந்து படம் போடுவேன். ஓகே. இங்க ஏதாவது சின்னதா டெலிபோன் டைரி பாத்தியா? இல்லையே. சரி, ஆர்த்தி கிட்ட எங்க இருக்குன்னு கேட்டு எனக்கு போன் பண்ணு. ஆர்த்தி கிட்டியா? ஆமா, அன்பரசு கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்ததுன்னு சொல்ல, அவளுக்கு தெரியும். சரி, சீக்கிரம் எடு. ஒரு நிமிஷம். வா. அர்ச்சனா, நான் சொல்றதை கவனிக்க மாட்டேன். இனிமே ஆர்த்தியை நீயும் ஆண்டியும் தான் பார்த்துக்கணும். டாக்டர் மங்கேற்கரசி வர மாட்டாங்க. என்ன சொல்ற? ஆமா. ஏ, அது அப்படிதான். நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஆர்த்தியை பத்திரமா பார்த்துக்கணும். உள்ள போ. Yeah.
யார் நீ? உனக்கு என்ன வேணும்? ஏன் என் பின்னாடியே வர? அவசரப்படுறிய? போலீஸ்காரனா? அவனுக்கு கேட்காது. ராத்திரி 3 மணிக்கு மேல யாருக்கும் எதுவுமே கேட்காது. மலை ஏத்தி இல்ல, ஆண்டிய பத்தி தெரிஞ்சுக்கோ. அப்பனுக்கே உபதேசம் செஞ்சவன். அவனை போய் புடி. ஆனா அவசரப்படுறிய? போ போ போ. தண்ணி கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? இத கொண்டாரேன். சுச்சோ, என்னடா அது கீழே இப்படி கொட்டி வச்சிருக்க? இது மறுபடியுமா சுண்ணாம்பு அடிச்சு முடிச்ச உடனே பளிச்சுன்னு அலம்பி விட்டுணும். சரிம்மா. பாத்து பாத்து பாத்துப்பா, அந்த சிலையில சொதையில பண்ணினது சுண்ணாம்பு. நீ மட்டும் சுண்ணாம்பு அடிக்கிற பேரு கைய கால உடச்சு வச்சிடாத. பாத்து பண்ண. நமஸ்காரம். சரி மாமி. வாங்கோ திருச்சிற்றம்பலம். வாங்கோ வாங்கோ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் ரொம்ப ரம்யமா இருக்கு வீடு பாக்குறதுக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஆத்துல கல்யாணம் வருதோனோ. பார்த்தேன், ஆகாஷ கோயில்ல பார்த்தேன். எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கேன்னு கேட்டேன். ஆத்த விட்டு பாட்டி துரத்திட்டான்னு சொன்னேன். ஆமா, ஆத்துல ஒரே ஆள் நடமாட்டமா இருக்கு. இவன் மட்டுக்கு குறுக்கையும் நடிக்கையும் நடந்துட்டு இருந்தா. கோயிலுக்கு போயிட்டு வட நான் தான் தரத்தி விட்டேன். பாட்டிமா, என்னடா அவர் வந்திருக்காரு. வணக்கம். யாரு? என்ன தெரியலீங்களா? நீங்க டாக்டர் மிஸ்டர் ஆகாஷ். ஆகாஷ் வெளியில போயிருக்கான். அப்படியா? சரி, நான் போயிட்டு அப்புறம் வரேங்க. அவ இல்லட்டா என்ன, உள்ள வாங்கோ. பரவாயில்ல வாங்கோ. வீடுதான் சித்த ஒரே கலைபுரமா இருக்கு, அதனால என்ன வாங்கோ. வாங்கோ வாங்க. இவர் என் மாப்பிள்ள பரமேஸ்வர தீட்சிதர். வணக்கம். இவர் பொண்ணதான் ஆகாஷ் கல்யாணம் பண்ணிக்க போறான். ஓஹோ. இவர் சென்னையில் பெரிய டாக்டர். இவர் பேரு தில்லைராஜ். வாங்க. உட்காருங்க. ஆத்துல குழந்தைகள் எல்லாரும் சௌக்கியம் தானே? நல்லா இருக்காங்கம்மா. உங்களுக்கு 2 பொண்கள் தானே? ஆர்த்தி அர்ச்சனான்ட்டு 2 பொண்ணுங்க. ஆர்த்திக்கு தானே போன தரம் உங்க இருக்கிறத உடம்பு சரியாலேன்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் அதுக்காக தான் மறுபடியும் சிதம்பரம் வந்திருக்கேன். இங்க நம்பாத்துல தான் தங்க போறேன். இது பாருப்பா, அந்த ரூமை கொஞ்சம் சீக்கிரமா ஒழிச்சு கொடு. சரிமா. இல்ல வேண்டாம், நான் ஹோட்டல்ல தங்கிக்கிறேன், அங்க பாத்துக்கிறேன். எதுக்கு நம்பா இருக்கிட்ட ஹோட்டல் கிட்டன்னு போயிட்டு? உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அதெல்லாம் ஒரு சிரமமும் கிடையாது. நம்ம உங்களுக்கு ஒண்ணு புதுசு இல்லையா. நீ போப்பா. நீங்க நின்று இருக்கீங்க, வாங்க உட்காருங்க. இருங்க, காப்பி கொண்டு வரேன். ஏப்பா எல்லாம் ஆச்சா? ஆச்சு மாமி. அந்த பொம்பளாட்டிகளை கூப்பிட்டு நீங்க சீக்கிரமா அலம்பி தலை சொல்லு. சரிங்க மாமி. இந்தா, இதை கொண்டு போய் வை. உங்க பேரு தில்லைராஜன். உங்களுக்கு ஆர்த்தி அர்ச்சனான்னு 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஆமா, ஏன் கேக்குறீங்க? இந்த இடத்துக்கு நீங்க வருவேன்னு 40 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டார். யார் அவரு? அவரு சரிம்மா, எல்லாத்தையும் எடுத்து வரிசையா அடுக்கி வை. சரிம்மா. இந்தாங்க. பாடிமா. எங்கடா ஆகாஷ்? சொன்னியா இல்லையா அவங்கிட்ட இல்ல விஷயத்தை? பாட்டிமா, கார கோயில்ல காணோம். கோவில்ல இல்லையா? எங்கேயாவது இருப்போம், தேடி பாக்குறதானே? நல்லா பார்த்தேன் பாட்டியம்மா. சுந்தரேசன் கிட்ட கேட்டேன், அவர் அப்பயே போயிட்டாராம். அப்பவே போயிட்டானாமா? எங்க போயிருப்போம்? வர வர எங்க போறேன் எங்க வரேங்கிட்ட சொல்றதே இல்ல. அவனு அவ கொழுத்த மாதிரியே ஆயிட்டு வரான். காலா காலத்துல முதல்ல கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அந்த படத்தெல்லாம் தொடச்சு விடுறா. இதுக்குதான் அப்புறமா சொல்றேன்னு சொன்னேன். மாமாவை பத்தி பேசினாலே அவளுக்கு பிடிக்காது. நீங்க ஒரு பாட்டு ஒண்ணு சொன்னீங்களே, அது என்ன பாட்டு? ஆரத்தியும் அர்ச்சனையும் கொண்ட தில்லையன் அரசன் வருவான். அது நான் தான் இப்படி சொல்றீங்க? அது நடராஜ பெருமானாவும் இருக்கலாமே. அவருக்கு தான் கோயில்ல ஆரத்தியும் அர்ச்சனையும் உண்டு.
பார்த்திப வருஷம் தன்னில் பிணியென கூவ வேண்டி ஆர்த்தியும் அர்ச்சனையும் கொண்ட தில்லையின் அரசன் வருவான். அப்படித்தானே சொல்லிருக்கு? வணக்கம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இது என்ன? ரெண்டு ரெண்டு விரல். அப்ப ரெண்டுன்னு என்ன? ஏய், என்ன நீ யாரு? வெளியே போ. நீ யாரு? என்ன திமிரா? ஆமா, திமிருதான். நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. நீ யாரு? ஏய், வெளியே போன்னு சொன்ன. போ. ஏய், சும்மாரு. நீயும் திண்ணையில் இருக்க, நானும் திண்ணையில் இருக்கேன். இதுல நீ என்ன விரட்டுறியா? நீ சொல்லு, ரெண்டுன்னு என்ன? ரெண்டுன்னா இப்படி எல்லாம் போட்டு காட்டினா வெறும் கோடு தான். ரெண்டுன்னு என்ன? எழுதி காட்டாம விரல காட்டாம உன்னால சொல்ல முடியுமா? அங்கதான் பிரச்சனையே. இது என்னது? சாமி. அப்ப நீ ஆசாமியா? சாமி நீயும் வேற வேறையா? ரெண்டா இருந்தாலே பிரச்சனை தான். நீ சொல்லு, நீ தான் ரொம்ப படிச்சவனாச்சு. சாமியும் நீயும் வேற வேறையா? எனக்குள்ள இருக்கிற ஆத்மாவும் பரமாத்மாவோட ஒரு துளிதானப்பா. இது வேணாங்கிறது. அப்ப நீ கடவுளா? அவரு கடவுளா? அப்ப இவரு கடவுளா? ஆர்த்தி காட்டி அர்ச்சனை பண்ணா இவரு கடவுள் ஆயிடுவாரா? இவரையே கூப்பிட்டுக்கலாமா? போகலையே. அட, இது நல்லா இருக்குப்பா. ஒரு கடவுளை கேள்வி கேட்டா இன்னொரு கடவுளுக்கு கோபம் வருது. அப்ப மதம் என்ன? ஏய், அடி வாங்காம முதல்ல இடத்த விட்டு போ. போ. என்னடா என்ன நடக்கிறது இங்க? அன்னபூர்ணி தாயி பசிக்குது தாயி, சோறு போடு. ஏய், எடுக்கிறது கிச்சர். இதுல உனக்கு இவ்வளவு திமிரா? ஏன் பிச்சை எடுக்கிறவனுக்கு திமிர கூடாதா? இதோ அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப அவரை போய் பிச்சை எடுக்க சொல்லு. அவர் எடுப்பாரு, அப்புறமா வந்து எடுப்பாரு. இப்ப எனக்கு பசிக்குது தாயே, முதல்ல சோறு போடு. அன்னபூரணி இருப்பா, வீடெல்லாம் சுண்ணாம்பு அடிச்சு இப்பதான் அலம்பி விட்டு இருக்கா. இனிமேதான் அடுப்பையே பத்த வைக்கணும். பொய் சொல்ற பாத்தியா? இப்பதானே காஃபி போட்டு கொடுத்த, அப்பவே சமைச்சிருக்கலாம்ல. எனக்கு பசிக்குதே. சரி, உனக்கு சமைச்சு சாதம் போடுறேன் இரு. இது ஏன் இடம்? எந்திரி. பின்ன இதுல உன் இடம் ஏன் இடம்னால இல்ல. எந்திரா, போவலியே. ஏய் ஏய், ஏய், அதரா. இப்படித்தான் என் குருநாதரும் ஏகப்பட்ட கேள்விகள் கேட்பார். எல்லாரையும் ஆட்டி படைக்கிறது நடராஜன்னா அவர் ஏன் தானே நடனம் ஆடிக்கிட்டு இருக்காருன்னு கேட்பார். பின்ன அவரை ஆட்டி வைக்கிறது யாருன்னு கேட்பார். திடீர்னு உருவ வழிபாடு இல்லாம நடராஜனுடைய தத்துவத்தை சொல்ல முடியுமான்னு கேட்பார். இதுக்கெல்லாம் யாரால பதில் சொல்ல முடியும்? சரி, அது இருக்கட்டுங்க. நான் இந்த வீட்டுக்கு வருவேன்னு சொன்னார் நீங்களே, அது எப்படி? அவர் என்ன ஜோசியம் பாக்குறவரா? ஜோசியத்துல பெரிய மகான் தான். ஆனா நான் சொன்ன அந்த பாட்டு நாடி ஜோசியத்துல வந்ததா சொன்னார். நாடி ஜோசியத்துல? யாரோட நாடியில? என் தங்கையோட நாடில. என்னங்க உங்க தங்கையோட நாடில எப்படி என்ன போச்சு? என் தங்க நாடியில பிற்காலத்துல அவளுக்கு ரத்த புத்துநோய் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் ஔஷத காண்டம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுல உங்களால அவளுக்கு மருந்து கிடைக்கும்னு வந்தது. என்ன சார் நீங்க? நானே ஒரு மருந்தை தேடிதான் இங்க வந்திருக்கேன். தப்பா நினைக்கப்படாது. நீங்க டாக்டர் தானே? நாடியில சொன்ன மாதிரி இப்ப என் தங்கைக்கு சார், அதாவது நான் ஒரு கைனகாலஜிஸ்ட், பிரசவம் பாக்குற டாக்டர்.
எனக்கு இந்த புத்துநோய் பத்திலாம் ஒண்ணும் சரியா தெரியாது சார். அப்படியெல்லாம் சொல்லப்படாது. நாடியில சொன்ன மாதிரி நீங்க வந்துட்டாரு. அப்போ உங்க கையால ஒரு பிடி சர்க்கரை எடுத்து கொடுத்தாலும் அதான் அவளுக்கு மருந்தாகும். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அதாவது நான் வர்றதுனால ஒண்ணும் இது. கண்டிப்பா நீங்க எங்க ஆத்துக்கு ஒரு முறை வரணும். என்ன நீங்க போயிட்டு வா. ஆனா அதுக்கு முன்னாடி ஏய், கொஞ்சம் பொறு. இந்தா இதை எடுத்துட்டு போயிட்டு வா. இது ஆ, இங்க வர்றதுக்கு முன்னாடி திருநள்ளாறு போயிருந்தல்ல, அங்க இது ரெண்டையும் மறந்து விட்டுட்டு வந்துட்டேன். இதெல்லாம் அங்க விட்டுட்டு வரக்கூடாது. சட்ட துணி மணிகளை தான் அங்க விட்டுட்டு வரணும். இத ரெண்டையும் தூக்கிட்டு பின்னாடி எவ்வளவு தூரம் தான் அலையுது? டேய் டேய் டேய், நீ அங்க போய் உட்காரு. நீ சும்மாரு. நீ இத புடி புடி. வாங்கோ, தயங்காதீங்க. நம்ம ஆத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போங்க. என் தங்கைக்கு வியாதி குணமாகுறதோ இல்லையோ, நீங்க ஒரு தடவை வந்து அவளை பார்த்துட்டு வந்தா என் மனசுக்கு திருப்தியா இருக்கும். ஆமா ஆமா, நீ போயிட்டு வா போயிட்டு வா போ. என்ன மாமி இவ்வளவு எங்க சுத்தமா கிளம்பிட்டு சமையல் ஆயிட்டு சாப்பிட்டு போயிடலாமே. இல்ல, இவரை ஆத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு இப்ப வந்துடுறேன். சுருக்க வந்துருங்கோ. ஆ, வாங்க. அவங்க போனா போகட்டும், எனக்கு பசிக்கு தாயே சோறு போடு. போடுறேன்டா போடுறேன். வர மாமி. போயிட்டு வாங்க. இங்க என்ன பாருங்க, உன் வேலையை பாரு. டேய், வேலை பாரு. எவ்வளவு டிஸ்டன்ஸ் கூட்டிட்டு வர ஒரு பஸ் யாராவது வாங்கி தரலாம்ல. வாங்கோ வாங்கோ, இதான் நம்ம ஆம். வாங்கோ. வாங்கோ. காமாட்சி, அபி, அபிராமி, காமாட்சி. காமாட்சி, நான் சொல்லல, அவர்தான். என்ன சாப்பிடுற? ஆ? ஆச்சாரியா, என்னது என்னது ஆர்சனிக் மாதிரி உபாசனமா? கொஞ்சம் பிடிங்க. காமாட்சி, காமாட்சி, சார் கறி இருக்குமா? அது கறி நீ கொஞ்சம் தண்ணி பண்ணாங்க. காமாட்சி, பிராமி, பிராமி. காமாட்சி, காமாட்சி, காமாட்சி. என்னாச்சு மாமா, என்னாச்சு? என்னாச்சு தெரியல. உபாசனம் சாப்பிட்டா எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. காமாட்சி, 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 இங்க பாருமா. காமாட்சி, என்னங்க அவங்க வாய் திறங்க, வாய் திறங்க. தண்ணி கொடுங்க. ஒரு நிமிஷம். நல்லா முழுங்குங்க. காமாட்சி, தண்ணி குடிங்க. காமாட்சி, தண்ணி குடிங்க மெதுவா. குடிச்சுங்க. காமாட்சி, காமாட்சி. அப்படியே அவங்கள கூட்டிட்டு போங்க. நல்லா வாந்தி எடுக்க வைங்க. சீக்கிரம். பாத்து வாங்க. பாத்து 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 வாங்க. சார் என்ன இதெல்லாம்? பின்ன ஒரு 5 நிமிஷம் தாமதமா வந்திருந்தா கூட இங்க என்னென்னமோ நடந்திருக்குமே. இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல.
நான் தனியா வந்திருந்தா கூட இந்த விபாஷணத்துக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியாம போயிருக்குமே. இல்ல ஆஸ் a டாக்டர் நான் என்னால முடிச்சது. போக இருந்த உயிரை தடுத்து நிறுத்திருக்க. அப்பா என் குருநாதர் சொன்னதுதான். அவன் வியாதிக்கும் உங்க மூலமா தான் விமோச்சனம் கிடைக்க போறது. நேக்கு தெரிஞ்சு போச்சு, நேக்கு தெரிஞ்சு போச்சு. வாங்க வாங்க சார், வாங்க வாங்க. நிக்கிறேன், உட்காருங்க. தேங்க்யூ. ஆமா, என்ன சாப்பிடுறேன்? அபிராமி எங்க பாரு. அவளை கோயில்ல பார்த்தேன் மாமா. ஆகாஷோட எங்கேயோ போயிட்டு இருந்தா. ஓஹோ. என் குருநாதர் சொன்னதெல்லாம் அப்படியே படிச்சுட்டு வரேன். இந்த ஆத்து பொண்கள் வாழ்க்கையில முற்பகுதி கஷ்டப்படுவா, பிற்பகுதி சுகப்படுவான்னு சொன்னார். எனக்கு சரியா புரியலீங்க. அவர் பேத்திய நேக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். அவன் மேல ரொம்ப பிரியமா இருந்தார். அவன் நீண்ட ஆயுசோட இருப்பான்னு ஜாதகம் கணிச்சு வச்சார். ஆனா அந்த புண்ணியவதி நேக்கு ஒரு பெண் குழந்தைய பெத்து கொடுத்துட்டோ உடனே போய் சேர்ந்துட்டா. தன் கணிப்பு தப்பா எடுத்தேன்னு கலங்கி போயிட்டேன். தம்மையிலேயே சந்தேகம் வர ஆரம்பிக்கவும் தான் நாடி ஜோசியத்தை தேடி போனார். ஆத்துல இருக்க எல்லாருக்கும் நாடி ஜோசியம் பார்த்தார். அப்பதான் என் தங்கைக்கும் பார்த்தார். இதோ நிக்கிறானு, இவன் என் அக்கா புள்ள. அக்காவுக்கும் நாடி பார்த்தார். அப்ப என் அம்மா உயிரோட இருந்தா, அவளுக்கும் நாடி பார்த்தார். இப்படி ஓடி ஓடி எல்லாருக்கும் நாடி பார்த்தார். திடீர்னு ஒரு நாளைக்கு முடிவெடுத்து, சுந்தரேசா இங்க வா, இந்த ஆத்து பெண்களுக்கெல்லாம் பூர்வ ஜென்ம கர்மா, வாழ்க்கையில முன்பகுதி கஷ்டப்பட்டு பின்பகுதி சுகப்படுவான்னு சொன்னார். அவரை நான் நம்பல. நீ வேணா பாரு, மனசுல என்ன தேத்திக்கோ. உன் தங்கைக்கு ஒரு பெரிய வியாதி வரப்போறதுன்னு. பாத்துவாங்க பத்திரம். வாங்க. பாத்து படுத்துக்குங்க மாமா. நான் விதிய மதியால வெல்றதா நினைச்சுண்டு என் தங்கைய உங்க ஆத்து மாட்டு பொண்ணாக்கிட்டா உங்க ஆத்து மனுஷன் ஆயிடுவாள்னு சொன்னேன். அதுக்கு அவர் சிரிச்சார். அப்புறம் அந்த வைத்தீஸ்வரனுக்கு, அதான் அந்த ஆகாஷோட அப்பா இல்ல, அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு முயற்சி பண்ண. இங்க இருக்கிறவ எல்லாரும் ஒத்துண்டா. ஆனா அமெரிக்கால இருந்த வைத்தீஸ்வரன் கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்லை. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அங்க குழந்தையோட இருக்கான்னு. நான் போய் கேட்டேன். அதுக்கும் என் குருநாதர் சிரிச்சார். விதியை வெல்லவே முடியாதுன்னு சொன்னார். எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டேன்னு நான் கோச்சுட்டு வந்துட்டேன். சொல்லி வச்ச மாதிரி அடுத்த மாசமே என் தங்கைக்கு புத்துநோய் இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அப்படியும் அந்த தள்ளாத வயசுலயும் சாகரத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வைத்தீஸ்வரம் கோயிலுக்கு போய் இவளுக்கு ஔஷத காண்டம் பார்த்துட்டு வந்தார். இதோ நீங்க உட்கார்ந்துருக்கே, இதே இடத்துல தான் உட்கார்ந்து சொன்னார். தில்லை அரசன் வருவான்னு. வந்துட்டு சார், நானே என் பொண்ணுக்கு மருந்து தேடித்தான் இங்க வந்திருக்கேன். இதுல உங்க ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சார், நீங்க என் தம்பி மாதிரி. அப்படி பார்த்தா அவன் உங்க தங்க மாதிரி. உங்க பொண்ணுக்கு மருந்து தேடுறதோட சேர்த்து உங்க தங்கைக்கும் வைத்தியம் பாருங்க. சார், இப்போ இதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால எந்த பிரயோஜனமும் இருக்காது. பரவாயில்ல, முயற்சி பண்ணுங்க, குணமாயிடும். அப்படியே குணமாகட்டாலும் அது அவளோட தலைவிதின்னு நினைச்சுடுறேன். ஒரு சின்ன விண்ணப்பம், நீங்க எங்க ஆத்திலேயே தங்கலாம்.
தங்கணும். சார் நான் இங்க எப்படி அது சார், மிஸ்டர் கந்தன் இன்வெஸ்டிகேட் பண்ணத திரும்ப ஒரு தடவை செக் பண்ண சொன்னீங்கல்ல, செக் பண்ணதுல எல்லாம் சரியா இருக்கு சார், ஒன்ன தவிர. என்னது? சார், இந்த போட்டோவை பிரிண்ட் போட்டதா சொல்லி சிவான் ஒருத்தரை தேடிட்டு இருந்தோம். அவர் வெளிநாட்டுல இருக்காரா சார்? ஆமா. சார், அவர் வெளிநாடு போய் 4 வருஷம் ஆச்சா சார்? What? ஆமா சார், அவரு இந்த கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வெளிநாடு போயிட்டாரா? அப்படியா? ஆமா சார். சார், இந்த பிரிண்ட் ஆர்டர் எடுத்தது அந்த லேபோட ஓனர் பிரபுன்னு ஒருத்தர் சார். நான் இந்த பிரபுவை மீட் பண்ணி ஆகணும். ஓகே சார். அவர் எங்க இருந்தாலும் உடனே கூட்டிட்டு வாங்க. எஸ் சார். ஒரு நிமிஷம். பத்மராஜன் எங்க போ? அவர் சோமுவோட இல்ல சார். குட் மார்னிங். இங்கதான் இருக்கிறியா? ராத்திரி முழுக்க இங்கதான் தங்குனியா? கொசு தொல்லை ஜாஸ்தியா இருக்குமே, அதனாலதான் நாங்க தங்கறதே இல்ல. இங்க என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு பின்னாடியே வரீங்க? என்னது? ஓம் பின்னாடி நான் வரேனா? நான் போற இடத்துல நீதான் பாருங்க. சரி, அதெல்லாம் விடு. இத பாரு, எல்லார்கிட்டயும் கேட்டு பார்த்தேன், யாரும் தரமாட்டேன்றாங்க. ஒரு 10 ரூபாய் இருந்தா கூட நான் செத்து போயிடுறேன். அதுக்கப்புறம் உன் முன்னாடியே வரமாட்டேன். நீங்க செத்து போகணும்னா இதோ மேல போய் அங்க இருந்து குதிங்க. என்ன விடுங்க. இத பாரு, வலி இல்லாம செத்து போனோம், அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன்னா விஷம்தான். ஒரு 10 ரூபீஸ் கூட. இதோ பாருங்க சார், என்கிட்ட இருக்கிற பணம் எனக்கே பத்தாது போல இருக்கு. அதுல உங்களுக்கு பிச்சை எல்லாம் போட முடியும். பிச்சையா? இரு இரு இரு, இரு. யார் பிச்சை கேக்குறது? காரணம் சொல்லி கேக்குறேன். சரி, அதெல்லாம் விடு. ஒரு கடனா வச்சுக்கோ. கடனா? ஆமாப்பா, அடுத்த ஜென்மத்துல நான் அதை திருப்பி கொடுத்துறேன். அடுத்த ஜென்மம் வேணா விடுங்க. உங்களை நான் எங்கேன்னு தேடுறது? நீ ஏன் வந்து என்ன தேடுற? நானே வந்து கொடுக்க பாரு. என்ன நம்பிக்கை இல்லையா? அதான் கலிகாலன்றது. இத பாரு, எல்லாம் ஒரு கணக்கு தான். அவன் போடுற கணக்கு. ஆவாரத்தின் நாயகனே பொற்குடையில் அமர்ந்தவன் பொன்னம்பலத்தானே சிவகாமி நேசனே பாரத சாரதி அருகில் வைத்தோன் இக்கோடி தண்ணீர் ரகசியத்தை கண்டிடுவாய் மெய்யடா மெய்யடா சிதம்பர ரகசியம் மெய்யடா மெய்யனவருக்கு ஆரவசன் மெய்யடா மெய்யடா சிதம்பர ரகசியம் மெய்யடா 1000 கரம் கொண்ட ஆதவன் மேற்கில் உதித்தார்